ஸோ இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ பேக்லாஷ்க்கான கான்ட்ராக்ட் சைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது போக நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னரே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இந்த வாரம் ரால. ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் கூட ஷார்ட் ஸ்பீடாக போயிடும். ரைட்டு நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள கிக் ஆஃப் பண்ணிடலாம். ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு போகலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஆடம் பேஸ் பின்னாடி வந்து என்ன சொல்றாருன்னா, ஜேக்கப் இன்னும் வரல, கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம செத்ராலன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணார், சூப்பராகவே இருந்திருக்கும். செத்ராலன்ஸ் நீ என் வழியில் நிற்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ரிங்குக்குள்ள வராரு. ரிங்குக்கு வந்து செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அந்த இடத்துல ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறமா நடக்குது லேட்டர்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இன்வால்வ் ஆகி ப்ராவல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அப்கமிங் பார்ப்போம். நம்ம லிவ் மார்கன் இந்த இடத்துல ராக்சன் பெரஸ் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின் பாலர் கிட்ட மீட் பண்ணி பேசியிருப்பாங்களே, அதை ஏன் என்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்குது ஜேடி மெக்டானல் வர்சஸ் ஃபின் பாலருக்கான மேட்ச். இந்த மேட்ச் ரொம்ப லென்த்தாகவே இருந்துருச்சு, பட் இருந்தாலும் நல்லா இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்ல என்ன நடந்திருக்குன்னா, லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. லிவ் மார்கன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரெஃப்ரி ஜெசிகா கார் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இருந்த ஹேமரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்சன் பெரஸ் கிட்ட கொடுத்து அட்டாக் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ராக்சன் பெரஸ் வந்து ரெஃப்ரிக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணி விட்றாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஜேடி மெக்டானல் ஒரு ஹெட்பட் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்து அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதில் ராக்சன் பெரஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறமாவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீக்ரெட்டும் மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் சீக்ரெட்ஸ்லாம் எதுவும் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ராக்சன் பெரஸ் லேட்டரில் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா ஏதன் பேஜ் ரூசோ வர்சஸ் நம்மளுடைய பென்டா ஜீவன் ஈவென்ட்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏதன் பேஜ் அண்ட் ஆல்சோ ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. பென்டாவை போட்டு ரூசோ என்ன பண்ணிடுவார்னா, அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் ஒரு பவர் பாம் போட்டு ரிங்குக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏதன் பேஜ் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா விஷனுக்கான ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அந்த இடத்துல நம்ம லோகன் பால் நம்ம பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா பிராக் லெஸ்னர் ஏன் என்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். பார்லிமெண்ட் இன்னும் வெளியே வரல போல. ஸோ ஒன் செகண்ட் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லோகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூரியஸாக இருக்காரு. நான் தான் போய் சண்டை போடணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஆஸ்டின் தெரியும் நம்ம பிரான் பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா காம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்ம ராவல் ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பீர்ஸ் வராரு. அந்த இடத்துல சால் இருக்காவையும் கூப்பிடுறாரு. அவங்க கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வைக்கிறாங்க. இந்த இடத்துல கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெக்கி லிஞ்ச் இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. பெக்கி லிஞ்ச் இன்ட்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெசில்மேனியாவில் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் செரமனி கூட நீங்கள் வைக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சால் இருக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா கிளம்பி இதுக்கப்புறமா வந்து என்கிட்ட மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சால் இருக்கும் நல்லா ரெஸ்பெக்டாக தான் பேசுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணது எல்லாத்தையுமே நானும் பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் என் வழியில் குறுக்கிடாதன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால் இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சால் இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிக் டைம் பீச்ன்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணி விட்டுருவாங்க இவங்களுக்கு. அதை பார்த்து நம்ம பெக்கி லிஞ்சுக்கு பயங்கரமாகவே காண்டாயிரும். சால் இருக்கா பஞ்ச் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆடம் பீர்ஸை போட்டு ஒரு பஞ்சை விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஆடம் பீர்ஸ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. விடுங்க ஒரு ஃபைன் தானங்க வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி தான் இருக்கும். லேட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சால் இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினிஷரான சால் ஸ்நாச்சரை வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல போட்டு பெர்ஃபார்மும் பண்ணி விட்றாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ச் பண்ணி விட்றாங்க. பட் இருந்தாலும் சரி விடுங்க, டெபியூட் தானே. அக்கா சால் இருக்கா உங்களை பற்றி பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெயின் ராஸ்டரில் வந்து எதுவும் ஒல்ட்டி விட்டுறாதீங்க, நீங்கள் திறமையான டேலண்ட்னு தெரியும். அப்பப்போ யானைக்கும் அடி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சீரியஸாகவே உங்களுக்காகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரா பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஐ திங்க் ஒரு யூடியூபர் தான், நமக்கு தெரிஞ்ச யூடியூபர் தான் ஒருத்தர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரப்பர் பேண்ட் மாதிரி இவங்க நெளிஞ்சு இது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்ல எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். இதுக்கப்புறமா ஜோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா வராரு. ஜோ என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரி கூட சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ப்பாரு. அந்த இடத்துல ஆஸ்டின் தியரி லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ ஆஸ்டின் தியரி என்ன பண்ணிடுறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன், எனக்கு அவங்க கூட மேட்ச் இருக்குல்ல பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. மேட்ச்சில் என்ன நடந்து போகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோ என்ட்ரி லீட் பண்ணி விட்டுருவாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல லோகன் பால் வந்து மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி விட்டுருவாரு. லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கரும் வந்துடுறாரு. பிரான் பிரேக்கர் வந்து அட்டாக் பண்ணுறதை பார்த்து அதுக்கப்புறம் செத்ரான்ஸ் வந்துடுறாரு. ஸோ செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
பிரான் பிரேக்கர் போட்டு அட்டாக் பண்ணி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்க எல்லாருமே கலந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் ஒரு கட்டத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை பார்த்து. அதை யூஸ் பண்ணி பிரான் பிரேக்கர் ஒரு ஸ்பியர் கனிங் விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரான்ஸை போட்டு பிறந்துறாங்கன்னு சொல்லணும். இதில் வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ ஜோகின் கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அதனால அது நல்லதுக்கு கிடையாது, நீங்களும் என்னை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, நானும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலன்றதான் செத்ரான்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நானும் உங்கள் வழியில் வர மாட்டேன், நீங்களும் எங்கள் வழியில் வராதீங்கன்றதை சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான், பட் இருந்தாலும் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வரக்கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒபாஃபெமிக்கான ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணுறாரு. ஸோ ஓட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓட்டிஸ் இந்த இடத்துல அகிரா தோசோவா அண்ட் ஆல்சோ மேக்ஸ் டூப்ரி பார்த்தீங்கன்னா வருவாங்க. இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்கன்ற மாதிரி தான் ரைஸ். அண்ட் ஆல்சோ ரிலீஸ்ன்னு வந்துட்டாலே WWE இவனுக்கு கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணிட்டு தர்றானுங்க. ஸோ என்ன கதைன்றது தெரியல. ஜஸ்ட் கிட்டிங். ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்லையுமே ஒபாஃபெமே ரொம்ப டாமினன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. ஒபாஃபெமே பார்த்து சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை, பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. மைக்கேல் கால் இந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஒரு மனுஷன் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பண்ணுறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரு. யாராச்சும் கேட்டாங்களா? ஸோ இந்த இடத்துல இதை பற்றி யாராச்சும் கேட்டானுங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஆஸ்கா யூஎஸ்கேக்கான ஒரு சிட்டப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுலாம். சப்டைட்டில்ஸ்லாம் போட்டாங்க, பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரொமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. இதை பற்றி நான் பெருசாக டீகோட் பண்ண விரும்பல. இதுக்கப்புறமா ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஜாகி ரெட்மேன் கிட்ட. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பலரை பீட் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா தான் இருப்போன்றதை சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ரெக்வல் ராட்ரிகஸும் ராக்சன் பெரஸும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக போக போகிறாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெக்வல் ராட்ரிகஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸான பேஜ் அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரீபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பேலி ரைலா வர்க்கிரியா பார்த்தீங்கன்னா வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. கடைசியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் ரால இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை சொல்கிறாங்க. சாரி, ரெக்வல் ராட்ரிகஸ் ராக்சன் பெரஸ் வர்சஸ் பேலி ரைலா வர்க்கிரியாக்கான டாக் டீம் மேட்ச் நடக்கும்ன்றதை சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா ஒரு மண்டை கோளாறான மேட்சுங்க, சத்தியமாக சொல்லணும். சீரியஸாகவே என்ன மெண்டல் ஆக்கிட்டானுங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என்ன மேட்ச்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோ வர்சஸ் லாஸ் அமெரிக்கானோஸ். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அமெரிக்கானோஸ் யாருன்னா கிரீட் பிரதர்ஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கில் இருக்கானுங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கானோஸ் தான். ஃபஸ்ட்டு யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ நம்ம சாட் கேபிள் கிரீட் பிரதர்ஸ் வர்சஸ் நம்மளுடைய லுட்விக் கெய்சர் அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேரும் யாருன்றது எனக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கானோன்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. எனக்கு இந்த மேட்ச்லாம் மண்டையே குழம்பி போய் ரொம்பவே பிச்சனை ஆயிடுச்சு. இந்த மேட்சை பார்த்து என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இல்லைடா, யாரடா பார்க்கன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. கொஞ்சம் மெண்டலாக்கி விட்டானுங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ஓஜி எல் கிராண்டி அமெரிக்கானோ அண்ட் ஆல்சோ நம்ம கிரீட் பிரதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கிரீட் பிரதர்ஸ் தான் மாஸ்க் போட்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியாட்டையும் சொல்லிடாது, கிரீட் பிரதர்ஸ் தான் அது சீக்ரெட் தான். இப்போ வரைக்கும் அந்த டாப் சீக்ரெட். ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணி விட்டுறாது. அதே மாதிரி நான் எல் கிராண்டி அமெரிக்கானோ கைசர்ன்றதை சொல்லியிருப்பேன். ஸோ வெளியாட்டையும் சொல்லிடாது. இதெல்லாம் நடந்துருச்சுங்க. ஸோ ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் வருது. ஸோ மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்கான கான்ட்ராக்ட் சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அந்த செக்மெண்ட்டில் பேசியிருந்தாங்கன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு தனி வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராகவே அந்த ப்ரோமோ பண்ணியிருப்பாங்க. ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்ன வந்து எல்லாரும் சுயநலம் பிடிச்சான்றதை சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நீ தான் சுயநலம் பிடிச்சிருக்க, உனக்கு எல்லாமே வேணும்னு நினச்சிட்டு இருக்க. பட் ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ வந்து உன்னோட 7 குழந்தைகளை பற்றி தான் யோசிக்கிறேன். நான் என் ஃபேமிலியில் உள்ள 170 குழந்தைகளை வந்து பற்றி நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபேமிலியை பற்றி தான் யோசிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜென்ரேஷன் பற்றியும் யோசிக்கிறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நான் எல்லாமே பண்ணுறதெல்லாம் என் ஃபேமிலிக்காக தான் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுருவாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னை துவம்சம் பண்ணிடுவேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் சொல்லுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் போட்டு பயங்கர கடுப்பாய் நம்ம ரோமன் ரைன்ஸை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி விட்டுறாரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி விட்டுருவாங்க. இதோட இந்த வாரம் ராவோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக WWE சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE 5 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ சீனாவோட அப்பியரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேக்லாஷில் சீனா இருக்க போறாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ராவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்வல் ராட்ரிகஸ் ராக்சன் பெரஸ் வர்சஸ் நம்மளுடைய லைரா வல்கிரியா பேலிக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி மற்றபடியும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிசியும் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.